மன்னிப்பு பெற மன்றாடுவோம். என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25, 7, 8, 9. இறையடியவரான தாவீது தகுதியின்மை தரும் தகாதவைகள் தன்னில் இருப்பதை ஒத்துக்கொள்கிறார். கடவுளின் சர்வ வல்லமை புரிகிற போது உடன் வாழும் உரிமை பெற தடையாக உள்ளத்தினிலே மலிந்து கிடக்கும் மாசுகளினால் மனம் நொந்து மாசு அகற்ற முயலும் நிமிடம் இது. இறைமேன்மை புரிகிற போது அந்த மேன்மையை தனதாக்க தன்னை தகுதிப்படுத்த முயலுகிறார். இளமையிலே தடயம் பதிக்க தந்த தடத்தினிலே தடம் புரண்ட தன் நடைகளை புரிகிறார். சாந்த குணபாதையிலே நிறைந்திருக்கும் நீதிபாதை மற்றும் கடவுளின் பாதை அதிலே நடை தொடர முயலும் நிமிடம் இது. இறைவன் அருளும் இனிய வாழ்வும் முன் தீச்செயல் தரும் சுகம் தூசுதான். சங்கீதம் 25:11 தன்னில் இருக்கும் தகாதவைகளின் தன்மை கொடியது என்பதை ஒத்துக்கொண்டு மன்றாடுகிறார். தன்னிலே தேடுவதும் தன்னிலை புரிவதும் ஒப்புக்கொள்தலும் ஒப்புரவாகுதலோடு கூடிய வேண்டுதலும் மன்னிப்பின் பாதையில் நடத்துகிறது. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.